கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கடல் மீது நடந்தீரையா கடல் புயல் நடந்தீரே கடல் மீது நடந்தீரையா கடல் புயல் நடந்தீரே சாத்தானை ஒருத்தீரே சர்வ வல்லவரே சாத்தானை ஒருத்தீரே சர்வ வல்லவரே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை செங்கடல் உம்மை கண்டு வாட்டம் பிடித்ததையா செங்கடல் உம்மை கண்டு வாட்டம் பிடித்ததையா யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எங்கள் வாழ்க்கை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தை எப்படி வாணிய சித்தமாக இருக்கிறதோ அவ்விதமா நீங்கள் உருவாக்கி நடத்துங்கள். எங்களை முற்றிலும் தாழ்த்தி பெருமையாக்கி ஜீவபலியாய் அவரை பாதத்தில் படைத்திருக்கிறார்கள். நீரே நடத்தும் பாதுகாப்பு இயேசு ஹல்லேலூயா. சுருக்கமா ஒரு 6 காரியங்களை சொல்லிட்டு நான் வாசகம் கொடுக்குறேன். எடுத்தவர் வாசிங்க. ஏசாயா புத்தகம் 64:5 வாசிக்க. விசுவாசத்துக்காக நம்பிக்கைக்காக 6 காரியங்களோடு நான் கொடுக்குறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா நீதியை செய்கிறவர்களையும் மகிழ்ச்சியா நம்ம நீதி செய்யணும். நீதி மேல உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்க வருத்தப்படக்கூடாது. நம்ம உண்மையா இருக்கிறோமே, நம்ம என்னத்தை கண்டு நம்ம எந்த மேல நம்ம நினைக்கல கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் வழியில நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வழியெல்லாம் என்ன நினைக்கிறோம், அவரை நினைக்கிறோமா? நம்மளே கேள்வி கேட்கிறோம். பிரச்சனை இழப்பு நினைக்கிறோமா? அநேக மகிழ்ச்சியா இழப்பு நினைக்கிறோமா? இன்பத்திலும் ஒரே நிலையா இருக்கணும். ஆண்டவரை நினைக்கிறோம். வாசிங்க. உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறார். நினைக்கிறவர்கள் சந்திக்கிறார். நினைக்காதவர்கள் சந்திப்பாரா? வார்த்தை என்ன நினைக்கிறோம்.
உங்களுக்கு என்ன காரியம் மகிழ்ச்சியோ சந்தோஷம் துக்கமோ மகிழ்ச்சியோ ரெண்டு நிலையிலும் வந்து நன்றி ஆண்டவரே, இந்த நிலையில நாங்க கடந்து போக நீங்க பலத்தாங்க. துக்கமா இருக்குதா, இந்த நிலையை நாங்க கடந்து போக நீங்க பலத்தாங்க. மகிழ்ச்சியா இருக்கிறியா ஆண்டவரே, மகிழ்ச்சிக்குள் நடத்துகிறே உங்க கோடி சோத்திர நன்றி அப்பா சொல்றது நம்ம ஈஸியான காரியம் தானே. சொல்லுங்களேன், ஈஸியான காரியம் தான். ரொம்ப ரெண்டு நிலையில நம்ம வந்து தவறிடக்கூடாது, கவனமா இருக்கணும். ஒரு விசுவாசி வந்து ரெண்டு நிலையில நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து போவோம். மகிழ்ச்சிக்குள்ளேயும் போவோம், துக்கத்துக்குள்ளேயும் போவோம், தனிமையிலும் போவோம், வறுமையிலும் போவோம். எல்லா நிலையிலும் அவர் நினைக்க கத்துக்கணும். ஆமென், அல்லேலூயா. உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களை சந்திக்கிறீர். வழிகளில் நினைக்கிறவர்களை சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்போதும் பாவம் செய்தபடியினாலே நம்ம என்ன செய்யறோம்? அவருக்கு பிடிக்காத காரியங்கள் தான் செய்கிறோம், சிந்திக்கிறோம். செய்யுமா இல்லையா சொல்லுங்க. யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக சொல்ல, நம்ம வந்து நம்ம உள் மனசை நம்மளே ஆராய்ச்சி பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். வாசிங்க. நாங்களோ பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். நம்ம செய்யற மீறுதல் பாவங்களுக்காக என்ன பண்றாரு தேவன்? கோபம் கொண்டீர். முன்னாடி என்ன சொல்றாரு? நினைக்க சொல்றாரு. நம்ம பாவங்களுக்கும் மீறுதலுக்கு என்ன சொல்றாரு? கடும் கோபம் கொள்றாரு. ரெண்டுமே செய்யறது யார் செய்ய முடியும்? ஒரு பிள்ளையோட தப்ப அன்பா அணைக்கவும் முடியும், அடிக்கவும் முடியும், திட்டவும் முடியும், கொஞ்சவும் முடியும். ஆமென், அல்லேலூயா. நம்ம தேவன் வந்து அன்பான தேவன், தாய்முள்ள படைத்த தேவன். நம்ம எப்படி அவரை நினைக்கிறோமோ அவ்விதமாய் வெளிப்படுகிற தேவன். ஒரு பயபக்தியோடு நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி அவருக்குள் உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்கிற போது நம்ம கிட்ட எப்படி இருக்காரு? பிரியமா இருக்காரு. நம்ம எப்படி கூப்பிடுறாரு? பிரியமானவரே, என் பிரியமான பிள்ளையே என்று அன்பா அழைக்கிற தேவன். அவசியமா இன்னமும் தப்பி இருக்கிறோம். இதனால தப்பு பாவம் பண்றோம், தப்பு செய்யறோம், இன்னமும் தப்பி இருக்கிற. எதனால? தேவனுடைய இரக்கத்தினால. இன்னமும் தப்பி இருக்கிறோம். அவர் நம்ம மேல வச்ச அன்பினால இன்னமும் நம்ம தப்பி இருக்கிறோம். எவ்வளவு அழகா நம்மளுக்கு புரியுற மாதிரி தேவன் பேசுகிறார். வார்த்தை எப்பவுமே பைபிள் வசனத்தை கூர்ந்து கவனிக்கணும். உள்ள அர்த்தங்களை புரிஞ்சாதான் நமக்கு வந்து விளங்கும். அல்லேலூயா. மீகா 7:8 வாசிங்க. வாசிங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நம்மளுக்கு விரோதமானது எப்படி இருப்பான்? நம்ம விழுறத பார்த்து, நம்ம கஷ்டப்படுறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுவான். ஆனா கர்த்தர் எப்படி நம்ம நெருக்கத்துல, போராட்டத்துல நெருக்கி ஒடுக்கி நம்மள உட்காரப்போ எல்லாருனாலும் உட்கார மாட்டோம். ஒரு டைம் இருந்தப்போ என்னால ஒண்ணும் முடியலப்பான்னு ஒரு சாஞ்சி ஒடுங்கி போய் உட்கார்ந்துருவோம். வாசிங்க. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் கஷ்டப்படுறத பார்த்து நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு பாதுகாப்பா இருப்பார். ஆமென். அவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருளில் நீ தனியா இருக்கிற ஒருபோது நினைக்காத. நீ தனியா இருக்கிறேன்னு நீ நினைக்காத. ஒருவரை நம்மளை விசாரிக்கலையே, ஏன்னு கேட்க ஒரு வார்த்தை இல்லையே, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படி நினைக்காத. யார் நினைத்தாலும் அவருக்காக சொல்ற வார்த்தை உங்களுக்கு நேராதான் வருது. நீ இருளில் இருந்தாலும் வெளிச்சமா இருக்க தேவை. வெளிச்சமா இருக்கும் மகிழ்ச்சி. வெளிச்சங்கிறது மகிழ்ச்சி. எல்லாம் நம்மளுக்கு கடந்து போகுது. ஒளி இருக்கிறதுல இருளுக்கு இடமில்லை. அதனால எந்த சூழ்நிலை நீங்க தனியா இருக்கீங்க, உங்களே நீங்க ஒடுக்கி ஓரமா அமர்ந்துடாதீங்க. தேவனை துதிங்க. கொடுத்த பலத்தினால் இருக்கிற பலத்தில தேவனை துதிங்க. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா 52:12 வாசிங்க. 51:11 வாசிங்க.
அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களிலும் போராட்டத்திலும் அவமானத்திலும் நிந்தையிலும் தனிமையிலும் பசியிலும் எல்லா நிலையிலும் இருக்கிறவங்களே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். சீயோன்னா எதுங்க சொல்லுங்களேன். அல்லேலூயா. சீயோன்னா எது சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன், தெரிஞ்சு தப்பா சொன்னாலும் பரவாயில்ல. சீயோன்னா என்ன சொல்லுங்க. பரவாயில்ல. ஆமென். தேவனுடைய ஆலயம் சீயோனுக்கு ஒப்புமையா இருக்குது. தேவனுடைய ஆலயத்துல எல்லா நன்மையும் இருக்கு. உட்கார்ந்து இருக்க இந்த ஆலயத்துல எல்லா நன்மையும் இருக்கு. நான் கேட்கிறேன்னா இல்லையா, பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கிறாங்களா இல்லையா, தேவன் கேட்கிறவரா இருக்கார். தேவன் உங்களுக்கு உதவி செய்யறவரா இருக்கார். உங்களுக்கு பதில் செய்யற தேவனா இருக்கார். ஆமென். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கு. யார் தலைமையில் இருக்கா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் தலையில் என்ன இருக்குமா? நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சினா சந்தோஷம். கர்த்தரால் யாரெல்லாம் மீட்கப்பட்டிருக்காங்களோ அவங்க சிந்தையிலேயே அவங்களுக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி இருக்கும். குழப்பமாக இருக்க மாட்டாங்க. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் யார் வந்தா ஓடி போவோம்? ஏசப்பா உள்ள இருந்தா சிந்தையில கேட்க நிப்பாட்டினா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவோம். அது நம்ம பக்கத்துல நிக்காது. ரகசியம் தான். நம்ம ஆளை ஆராதிக்கிறோமா, அவர் நாமத்தை துதிக்கிறோமா, அவருக்குள் நம்ம இருக்கிறோமா, நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவோம். உக்காரன்னு சொல்லிட்டா ஓடி போடும் சொல்லுவாங்கல்ல. இந்த உலகத்துல சொல்றாங்க, துண்டக்காயம் துணியக்கானு ஓடி போவோம். அல்லேலூயா. வாசிங்க அடுத்த வசனம் 52:12 வாசிங்க. ஏசாயா புத்தகம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன். ஒரு விஷயத்தை பாருங்க. நம்ம அவருக்கு எனக்கு என்ன பண்ணுவாரு? கர்த்தர் நம்மளுக்கு முன்னாடி போவார். அவருக்கு முன்னாடி போனா நம்மளுக்கு தோல்வி வருமா? சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை நீங்க முன்னாடி அனுப்பி பின்னாடி போனீங்கன்னா ஜெயம்தான். தடுமாற்றம் வராது, போராட்டம் கிட்ட வராது. ஓடி போகும். வெளிச்சத்துக்கு வெளிச்சமா இருக்காரு. ஓடி போகும். மகிழ்ச்சியா இருக்கும். எப்படிதான் நம்மள தேவன் அரவணைத்து ஆதரிக்கிறார். நீங்க பாருங்க, ஒவ்வொரு வசனத்தையும் கூர்ந்து கவனிக்கணும். ஏதோ வந்தோம் படிச்சு போக கூடாது. வீட்டுல படிக்கிறப்போ நல்லா ரிப்பீட் பண்ணதான் உங்களுக்கு விளங்கும். வார்த்தையோட அர்த்தங்கள் புரியும். வாசிக்குமா? கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருப்பார். உங்க பிறகு இஸ்ரவேல் யாரு? நீங்கதான். நீங்களும் நானும் தான் இஸ்ரவேல். நம்முடைய தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். ஒரு பிளாக் கேட் பாத்துறீங்களா? அதாவது முதல்வர் எம்பி மினிஸ்டர் வந்து பிளாக் ஷர்ட் போட்டு அவங்க தனி ஒரு டிபார்ட்மெண்ட் பிளாக் கேட். அது மாதிரி வந்து எப்படி இருக்காரு கூட ஒரு பிளாக் கேட் தான் நம்மள முன்னும் பின்னும் பாதுகாக்கிறார். ஆண்டவர் நம்மள அக்கினியில மறைத்து கொண்டு நம்மள பாதுகாக்கிற தேவன். நம்ம சாதாரணமா இருக்கிற மாதிரி எந்த தீங்கும் வராது. நம்ம அழைக்கிற போது நம்மளுக்கு எந்த தீங்கும் வராது, போராட்டமும் வராது. நம்ம மறந்து இருந்துக்கிறப்பதான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். அவரை மறந்தா நம்மளுக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சு. அல்லேலூயா. சங்கீதம் 86:9 வாசிங்க. நான் படிக்க போறேன். சங்கீதம் 86. ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து நீர் மனுஷனை எல்லா வானம் பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். சகல ஜீவராசியும் படைத்தவர் தேவன். அது
எப்படி சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து, நீ உண்டாக்கின எல்லா ஜாதிகளையும், தெலுங்கு பேசுகிறவர்கள், மலையாளம் பேசுறவர்கள், ஹிந்தி பேசுறவர்கள், மராட்டி பேசுறவர்கள், இப்படி இங்கிலீஷ் பேசுறவர்கள் அப்படிலாம் இல்ல, ரஷ்யன் மொழி பேசுறவங்க, வெளிநாடுதான் எல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. தப்பு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மொழி இருக்கு. ரஷ்யன் மொழியில பார்த்தா பூனை கத்துற மாதிரி இருக்கு, இங்கிலீஷ் இல்ல, அது ரஷ்யன் மொழி. அது இங்கிலீஷ் வந்து எல்லா நாட்டிலும் இங்கிலீஷ் பேசுவாங்க. எல்லாம் நினைச்சோம்னா வெளிநாட்டுல இருந்து எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. அது தப்பு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மொழி இருக்கு. நம்மளோட இந்திய தேசத்துல எத்தனை மொழி இருக்கு சொல்லுங்க. எனக்கே தெரியல. ஆனா நிறைய மொழி இருக்கு, நூற்றுக்கணக்கான மொழி இருக்கு, ஜாதிகள் இருக்கு. ஆனா அவங்க வந்து ரட்சிப்புக்குள்ள வரணும். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து எங்க முன்பாக பணிந்து, ஆலயத்துக்கு வந்து என்ன பண்ணா, எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து, உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க, நம்புவாங்க. நம்புறவங்க தான் ஆராதிப்பாங்க. நம்பலாம வாயம் முடிக்கிறாங்க, ஆண்டவர் நம்பலன்னு அர்த்தம். ஆமென் சொல்லணும். ஆமென் அப்படியே ஆக கடவுள்னு அர்த்தம். நம்ம ஆமென் சொல்றது ஏதோ ஒரு வார்த்தை வச்சுக்காதீங்க. ஆமென் அப்படியே ஆக கடவுள். வாய் வந்து நம்மளுக்கு பேசணும், ஆலயத்துக்கு பதில் பேசணும். எது பேசுறீங்க இல்லையா, ஆமென் சொல்லணும். அது உங்களுக்கு புரியுதா? இந்த வசனத்தை உங்களுக்கு புரியுதா? நீங்க மாற்றணும்னா ஆமென் என்று சொல்லணும். சொல்லாம இருந்தா அந்த வசனம் உங்களுக்கு புரியாம மாறுறது வந்து சாத்தியமே இல்லை. ஆமென் அப்படியே ஆகப்படுவது. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 40:1 வாசிங்க. நான் முடிக்கிறேன். நம்மளுக்கு திருவிழா பந்தி விட்டு கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து, கர்த்தருக்காக எப்படி பண்ணுவாங்க? பொறுமையுடன் காத்திருந்து. நான் ஆலயத்துக்கு போறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் இப்படி இருக்கேன், பரிசுத்தமா இருக்கேன், தானம் தர்மம் பண்றேன், எல்லாம் செய்யறேன். ஆனா எதுவுமே நடக்கலையே, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது, வாழ்க்கையில் நடக்க மாட்டேது. எத்தனை பேர் நினைக்கிறோம்? நினைக்கிறேன் மனுஷன் தானே பண்றோம். யாரும் நீதிமான்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், நம்ம அறியாமையிலே நம்ம வந்து மூடு முத்துருவோம். பண்றோமா இல்லையா? ஆமென். ஆனா எல்லாவற்றையும் தடைகிற தேவன், உங்களுடைய நினைவே என் நினைவு இல்லைன்னு சொல்லுகிற தேவன். அப்போ உங்க நினைவு நம்ம அவர் அறிஞ்சிருக்காரு. நம்ம யோசிக்கிற காரியம் எல்லாம் அவர் அறிஞ்சிருக்காரு. அதான் அப்படி சொல்றாரு, உங்க நினைவு என் நினைவு இல்லை. அதற்காக நேரங்களே நம்மளுக்கு செய்கிற தேவன். உதவியோ பணமோ பொருளோ வேலை சுகமோ எது வந்தாலும் அதற்கு காலங்களை நேரங்களை தேவன் செய்கிறவர். அதற்கு ஒரு காலமும் நேரம் வச்சிருக்காரு. எடுத்தோன்னு கொடுத்துட்டு அதோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாது. எடுத்தோன்னு நம்மளுக்கு ஈஸியா எது கிடைச்சாலும் அதோட வேல்யூ தெரியாது, மதிப்பு தெரியாது. அது அசால்ட்டா நினைப்போம். ஒரு நெருக்கத்தை கொடுத்து அவர் வெளிப்படுத்துறப்போ அதை கணப்படுத்தி நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆமென். நெருக்கத்துல போனாதான் உங்க கண்ணுல என்ன வரும்? தண்ணி வரும். மகிழ்ச்சிக்குள்ள போனா அழுவியா? கண்ணுல தண்ணியே வராது. கண்ணீர் வர வச்சு நம்மளுக்கு பதம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கி ஒரு மாதிரி நிக்க வச்சுதான் நம்மளுக்கு தக்கு இமை பொழுது காப்பாற்று. இமை பொழுது செய்கிறது கண் வீழ் அதை மூடி இமை பொழுது கண்ணை மூடி திறக்கிறதுல செய்த இமை பொழுது செய்கிறது. உங்களுக்கு வந்து பெரிய காரியம், அவருக்கு லேசான காரியம். நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு எல்லாமே லேசான காரியம். உங்களுக்கு எல்லாம் லேசான காரியம் விசுவாசமா நம்ம அறிக்கிறோமா நம்ம பார்க்கிறோம். அறிக்கை எடுக்க கர்த்தர் நடத்துவார். வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து, அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுவதை கேட்டார். அவர் என்ன பண்றார்? நம்மிடமாய் சாய வைக்கணும். கேட்க மாட்டாருன்னா நம்ம சாய வைக்கிறது நம்ம என்ன பண்றோம்? ஒரு குழந்தை வீட்டுல இருக்கு, அதுகிட்ட போய் சொன்னா கேட்காது. நம்ம என்ன பண்ணுவோம்? செல்லமே, என் தங்கமே, என் பட்டு அப்படின்னு ஒரு வர்ணிச்சு அப்புறம் தான் வந்து அது வரும். அதுக்கிட்ட வந்து மல்லும் நிற்கும். அதை போல தேவனை ஆண்டவரை வர்ணிக்கணும். நல்லவரே,
வல்லவரே, இரக்கம் உள்ள தெய்வமே, தாய் உள்ளம் படைத்தவரே, என் நெருக்கங்களை மாற்றுங்கப்பா, என் தேவையை சந்திக்கப்பாட்டுங்கப்பா. அவரை வர்ணிக்கணும், வர்ணிக்கணுமா சொல்லுங்க. பிரச்சனையை பார்த்து கண்ணீர் விழுதுதா, கண்ணீர் கூட கரெக்டா விழுது. இதெல்லாம் சொல்லி விடுறப்போ இதெல்லாம் வர்ணிச்சு உங்க கண்ணுல தண்ணி விழுதுனா அதுக்கு அது எங்க போகுது? பரலோகத்துக்கு போகுது. குறித்தனுடைய கண்ணீர் தான் நியாயமான கண்ணீர். நம்ம எடுத்ததுக்கெல்லாம் அழுகிறது கிடையாது. சில பார்த்தாலும் போதும், வீட்டுக்காரர் பேசினாலே போதும், என்னை அடிச்சிடு, என்னை கொண்டுடு, இந்த வீட்டில் நான் என்ன இருக்கணும், இப்படியா இருக்கணும், நான் இங்கேயே போயிடுறேன், நான் இப்பயும் போய் போயின்னு சொல்லி அழுது உண்மையில உட்காந்து ஒவ்வொரு போராட்டம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் நிலையிலும் தேவனை துதிச்சு நம்பிக்கையோடு இருக்கிறப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? கண்ணீர் எப்பவுமே ஒரு கோபம் போறதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும். கண்ணீருக்கு ஒரு வேலை இருக்கு. உங்க கண்ணீர்லாம் ஒரு பிள்ளை, ஒரு ஆண்டோட பிள்ளை ஞானஸ்தானம் நினைத்து ஒரு ரத்தத்தையும் சதையும் பானம் பண்ணுற பிள்ளைகளோட வாழ்க்கையில விழுகிற கண்ணீர் விழுதான் நீங்க நினைக்காதீங்க. தயவுசெய்து சொல்றேன், உங்களுடைய கண்ணீர் எல்லாம் குறித்து எடுக்கப்படுது. உங்களுடைய கண்ணீர் எல்லாம், உங்களுடைய கண்ணீர் போராடும் வேதனை எல்லாம் உங்களோட கணக்குல இருக்கு. இன்னைக்கு வேணா நீங்க அற்பமா இருக்கலாம், எல்லாரும் பாதிக்கலாம், நம்ம கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், பொருள் இல்லாம இருக்கலாம், வீடு இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் மேலான நமக்குள்ள ஆண்டவர் இருக்கார். இந்த இயேசு தெய்வம் நம்மளுக்கு இதயத்துல இடம் போட்டு அவர் நாற்காலி போட்டு அமர வைத்த பெரிய சொத்து நம்மளுக்கு. அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்க நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த 6 காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்டவர்களாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த 6 விஷயங்களும் ஆண்டவரே 6 காரியம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நினைவு கூர்ந்து அவருடைய ஏற்ற வழியில் நீ தந்து நடத்துங்க. கேட்க ஒவ்வொருவரையும் கணக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒரு இடத்துல மறைத்து காத்து. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.